தினத்தந்தி நாளிதழ் அதிபர் சிவந்தி ஆதித்தன் இறுதி ஊர்வலத்தில் பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். சென்னை பெசன்ட் நகர் மயானத்தில் அவரது உடல் தகனம் செய்யப்பட்டது. தினத்தந்தி நாளிதழ் அதிபர் சிவந்தி ஆதித்தன் உடல்நலக் குறைவால் வெள்ளிக்கிழமையன்று இரவு சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் காலமானார். 76 வயதான சிவந்தி ஆதித்தனுக்கு கடந்த சில நாட்களுக்கு முன் உடல்நலக் குறைவு காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. இந்நிலையில் அவர் வெள்ளிக்கிழமையன்று இரவு 10 மணியளவில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மறைந்த சிவந்தி ஆதித்தனின் உடல் போயஸ் கார்டனில் உள்ள வீட்டில் பொதுமக்களின் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது. திமுக தலைவர் கருணாநிதி, மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, தேமுதிக தலைவர் விஜயகாந்த், திமுக பொருளாளர் ஸ்டாலின், மத்திய அமைச்சர் ஜி.கே. வாசன், தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஞானதேசிகன், ராஜ்யசபா எம்பி கனிமொழி, தமிழ்நாடு பாரதிய ஜனதா தலைவர் பொன் ராதாகிருஷ்ணன், இல கணேசன் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்களும், நடிகர்கள் ரஜினிகாந்த், சிவக்குமார், அஜித், உதயநிதி உள்ளிட்ட சினிமா நட்சத்திரங்களும், பத்திரிகையாளர்கள், ஊடகவியலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் சிவந்தி ஆதித்தனின் உடலுக்கு நேரில் சென்று மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். மறைந்த சிவந்தி ஆதித்தன் இந்திய ஒலிம்பிக் சங்கத்தின் தலைவராக பல ஆண்டுகள் பணியாற்றியவர். இவருக்கு கடந்த 2008ஆம் ஆண்டு பத்மஸ்ரீ பட்டம் வழங்கப்பட்டது. சிவந்தி ஆதித்தனுக்கு தினத்தந்தி நாளிதழின் இயக்குநர் பாலசுப்ரமணிய ஆதித்தன் என்ற மகனும் ஒரு மகளும் உள்ளனர். மறைந்த சிவந்தி ஆதித்தனின் இறுதி ஊர்வலம் போயஸ் தோட்டத்தில் இருந்த பெசன்ட் நகரில் செவ்வாயன்று மாலை நடந்தது. இதில் பல்லாயிரக்கணக்கானோர் கலந்து கொண்டனர். பெசன்ட் நகர் மயானத்தில் இறுதிச் சடங்குகள் நடந்த பின்னர் அவரது உடல் தகனம் செய்யப்பட்டது.